எங்க பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு ரொம்ப மாடலா ட்ரெஸ் போட்டுக்கிட்டு நைட்டு 11 மணிக்கு மேலே வீட்டு வெளியே வந்து யாரையோ பார்த்துட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. இந்த பொண்ணு ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான், சிங்கிள் மதரா இருந்து இவங்க அம்மா தான் இவங்களே பார்த்துக்கிறாங்க. ஆனால் இந்த பொண்ணு மாசத்துக்கு நிறைய ட்ரெஸ் வாங்குறதே ஒரு வேலையாக வச்சிருக்காங்க. அதனால கொஞ்சம் ட்ரெஸ் வாங்குறதெல்லாம் கம்மி பண்ணிக்குமான்னு அவங்க அம்மா எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் இந்த பொண்ணு பயங்கரமாக சண்டை போடுறாங்க. இவங்க அம்மா மற்றவங்க வீட்டில் வீட்டு வேலை தான் செய்கிறாங்க. அதனால ரொம்ப கை வலிக்குதுமா, எனக்காக கொஞ்சம் சுடுதண்ணி போட்டு எடுத்துருவாமான்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் இந்த பொண்ணு சுத்தமாக கண்டுக்கவே மாட்டாங்க. நைட்டு ரொம்ப நேரம் ஆகியும் பொண்ணு வரலையும் சொல்லி கால் பண்ணி பார்க்குறாங்க. சுவிச் ஆஃப்னு வருது. இந்த பொண்ணு நைட்டு 12 மணி டைமுக்கு அம்மா தூங்கிட்டாங்கன்னு நினச்சிக்கிட்டு சைலண்டாக வீட்டு உள்ளே போகிறாங்க. இந்த விஷயத்தை அவங்க அம்மாவும் கவனிக்கிறாங்க. நாளுக்கு நாள் பொண்ணோட நடவடிக்கை கொஞ்சம் சரியில்லைன்ற விஷயத்தை அவங்க அம்மாவுமே கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க. எக்ஸாமுக்கு பணம் கட்டணும்னு சொல்லி இந்த பொண்ணுமே கேட்குறாங்க. இப்போதைக்கு கையில் காசு இல்லாம 2 நாள் பொறுத்துக்கன்றாங்க. காசு கட்ட முடியலன்னா எதுக்காக இந்த காலேஜில் படிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ரொம்ப மரியாதை இல்லாமல் பேசிட்டாங்க போயிடுறாங்க. பொண்ணு கேட்குற பைசாவை எப்படியாச்சும் ரெடி பண்ணி கொடுத்துருன்னு சொல்லிட்டு வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் ஃபுட் டெலிவரி பண்ணுற வேலையுமே இவங்க செய்ய ஆரம்பிக்கிறாங்க. சாப்பிட நேரம் கூட இல்லாமல் இவங்களுக்கு ஆர்டர் பாட்டு வந்துகிட்டே இருக்கு. சாப்பாட்டில் கை வச்சதுக்கு அப்புறமேட்டும் ஆர்டர் வருது. அதனால சாப்பாடு அப்படியே மூடிட்டு ஆர்டர் எடுக்கிறதுக்காக போயிடுறாங்க. நைட்டு ரொம்ப நேரம் ஆனதுனால வீட்டுக்கு வந்தலாம் சொல்லி பார்க்குறாங்க. அந்த நேரத்தில் ஒரு ஆர்டருமே வருது. இவங்க வீட்டு பக்கத்தில் இருக்க அக்காவுக்கு ஃபோன் பண்ணிட்டு நான் கடைசி ஆர்டர் மட்டும் கொடுத்துட்டு வரேன், அது வரைக்கும் என் பொண்ணை பார்த்துக்கங்கன்னு சொல்லிட்டு இவங்களுமே அந்த ஆர்டர் எடுத்துக்காக போகிறாங்க. ஃபுட்டை வாங்கிட்டு போயிட்டு டெலிவரி பண்ணுற வீட்டுக்கு போயிட்டு கதவு தட்டினா இவங்க பொண்ணு ரொம்ப சின்னதாக ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு வந்து நிற்கிறாங்க. அதை பார்த்ததும் அவங்களும் அதிர்ச்சி ஆகிட்டு அந்த சாப்பாடே கீழே போட்டுறாங்க. இவங்க அம்மாவை பார்த்ததும் அந்த பொண்ணு காசு கொடுக்காம ரொம்ப ஷாக் ஆகிட்டு போய் நிற்கிறாங்க. இந்த காசை நீயே உன் எக்ஸாம் ஃபீஸ் கட்டுறதுக்காக வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை அங்கேருந்து கிளம்புறதுக்காக பார்க்குறாங்க. அந்த வீட்டுலேருந்து ஒரு பொண்ணுமே வந்துட்டு சிவாவும் காத்தையும் உனக்காக தாண்டி வெயிட் பண்ணிருக்காங்க, சீக்கிரமா காசு கொடுத்துரு வாடின்னு சொல்றாங்க. இது கேட்டதும் அவங்க அம்மா சுத்தமாக மனசை உடைஞ்சு போயிடுறாங்க. இந்த பொண்ணு ஒரு லக்ஸரியான வாழ்க்கை வான்னு சொல்லிட்டு தப்பான பாதையிலுமே போயிடுறாங்க. மறுநாள் காலையில தான் இந்த பொண்ணு வீட்டுக்கே வராங்க. இந்த பொண்ணு உன் வயித்துல பிறந்திருந்தா இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுமா, இந்த பொண்ணுக்காக உன் வாழ்க்கையை இழந்துட்டேன்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டு அக்காவும் ஒரு மாதிரியா பேசிட்டாங்க போறாங்க. அம்மா என்னமா சொல்றாங்க இவங்க, நான் அப்போ உங்க பொண்ணு இல்லையான்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கேட்கறாங்க. அப்பதான் ஒரு ஃபிளாஷ்பேக்கே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இவங்க அக்கா குழந்தை பெற்றதுமே அவங்க இறந்து போயிருப்பாங்க. அதனால இந்த குழந்தைய வளர்க்கணுன்றதுக்காக இவங்களே மஞ்சள் கயிறை கழுத்துல கட்டிக்கிட்டு இந்த குழந்தைக்காகவே அவங்க வாழ ஆரம்பிக்கிறாங்க. உங்க நல்ல மனசை புரிஞ்சிக்காம நான் உங்களை ரொம்ப கஷ்டப்பட்டுருமான்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு மன்னிப்பு கேட்கறாங்க. இதுக்கப்புறமேட்டாச்சும் நீ தப்பான வழியில போகாம ஒரு ஒழுக்கமான வாழ்க்கையை வாழ பாருமான்னு சொல்லிட்டு இவங்க அம்மாவை அட்வைஸ் பண்றாங்க. அப்படியே இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. இந்த அம்மாவோட தியாகத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்யூ.